யாழில் மீட்கப்பட்ட நூற்றுக்கணக்கான துப்பாக்கி குண்டுகள். கைகால்கள் வெட்டப்பட்ட நிலையில் இளம்பெண்ணின் சடலம் மீட்பு. தமிழர் பகுதியில் பரபரப்பு. காசாவில் பெருமவலம் மருத்துவமனை வளாகத்தில் புதைக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட சடலங்கள். கைகால்கள் வெட்டப்பட்ட நிலையில் இளம்பெண்ணின் சடலம் ஒன்று குளத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. வவுனியா தரணிக்குளம் குறிசுட்டகுளம் பகுதியிலிருந்து நேற்று மாலை இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்டுள்ளது. தரணிக்குளம் குறிசுட்டகுளத்தின் நீரேந்து பகுதியில் நீரில் மிதந்த நிலையில் காணப்பட்ட அழுகிய நிலையில் உள்ள பெண்ணின் சடலம் தொடர்பாக அப்பகுதி மக்களால் ஈச்சங்குளம் காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் சடலத்தை பார்வையிட்டதுடன் அதனை மீட்டனர். குறித்த சடலமானது 2 கைகளும் ஒரு காலம் இல்லாத நிலையில் உருக்குலைந்த நிலையில் காணப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். 2 கைகளும் காலும் வெட்டப்பட்டிருக்கலாம் என தடயவியல் காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளதுடன் சடலமாக மீட்கப்பட்டவர் 26 வயதிற்கு உட்பட்டவராக இருக்கலாம் என கருதப்படுவதுடன் சடலம் அடையாளம் காணப்படாத நிலையில் உள்ளது. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஈச்சம்குளம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பொருளாதார சரிவிற்கு ராஜபக்ஷ சகோதரர்களே காரணம். அவர்கள் நாட்டிற்கு வெளியே வைத்திருக்கும் பணத்தினை கொண்டு நாட்டின் பொருளாதாரத்தினை மீட்டெடுக்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினரான சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார நெருக்கடி குறித்து நாடாளுமன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தால் இந்த நாட்டில் உள்ள 22 மில்லியன் மக்களுக்கு இழப்பீடு வழங்கக்கூடிய அளவுக்கு போதுமான பணத்தினை நாட்டுக்கு வெளியே வைத்திருக்கும் ராஜபக்ஷ சகோதரர்கள் அதனை வழங்கியிருக்க நேர்ந்திருக்கும். நாட்டிற்கு வெளியே அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கும் அனைத்து பணத்தையும் நாட்டிற்குள் கொண்டுவர முடியும். அந்த பணத்தை வைத்து நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும். முன்னாள் அதிபர், அவரது சகோதரர்கள் மற்றும் அவர்களுடன் பணியாற்றிய பலர் இணைந்து பொதுமக்களின் பணத்தினை திருடியதால் தான் நாட்டின் பொருளாதாரம் சரிவடைந்தது. நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் இழப்பீடு கோருவதற்கு உரிமை உள்ளது. அவ்வாறு இழப்பீடு கோரினால் திருடப்பட்ட பணத்தை மீண்டும் கருவூலத்திற்கு கொண்டுவர உயர்நீதிமன்றம் உத்தரவிடும் என்றும் அவர் மேலும் கூறினார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியில் 750க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த துப்பாக்கி ரவைகள் நேற்றைய தினம் நெடுந்தீவு கிழக்கு 15ஆம் வட்டார பகுதியில் மக்கள் நடமாட்டமில்லாத தனியார் காணியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி ரவைகள் தொடர்பில் காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவல்களுக்கமைய நெடுந்தீவு காவல்துறையினர் ஊர்காவற்றுறை நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்ற பின்னர் குறித்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். மண்ணகலும் இயந்திரத்தின் உதவியுடன் காவல்துறையினரும் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து நடாத்திய தேடுதலில் T-56 துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் 750க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக தேடுதல் நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாத நிலையில் முடிவுறுத்தப்பட்டதாக தெரிய வருகின்றது. இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ரணில் விக்ரமசிங்கவே பணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் அதற்காகவே அவருக்கு நாங்கள் அதிகாரத்தை வழங்கினோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் அதிபருமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய மாநாட்டை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி நடத்துவதற்கு கட்சி தீர்மானித்துள்ளதுடன் கட்சியின் சிரேஷ்டர்கள் மத்தியில் நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மேலும் அடுத்த ஆண்டுக்கான வருட வரவு செலவு திட்டத்தில் எந்த தவறும் இல்லை எனவும் சரியாக செய்தால் அடிமட்டத்தில் இருந்து செயல்படுத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் வரவு செலவு திட்டத்தில் சில பாதகமான விடயங்கள் இருப்பதால் நல்ல விடயங்களுக்கு ஆதரவளிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் வினவிய போது பணத்தை கண்டுபிடிக்க வேண்டும், அதற்கான அதிகாரத்தை வழங்கியவர்கள் நாங்கள்தான் என மஹிந்த குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் இதுவரை எந்தவொரு கருத்தையும் முன்வைக்கவில்லை என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். எனினும் நிதியத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்ட ஒப்பந்தத்திற்கமைய வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக நிறுவன பிரதானிகளுடனான சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அடுத்த வருடத்தின் முதல் காலாண்டு இலங்கைக்கு கடினமான
மோசமான காலமாக அமையும். எனினும் அதனைத் தொடர்ந்து இலங்கையின் நிலை மேம்படும். இலங்கையின் தலா தேசிய வருமானம் கடந்த 2018ஆம் ஆண்டு 94.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியிருந்தது. எனினும் கடந்த ஆண்டு அது 77 பில்லியனுக்கு இறங்கியிருந்தது. இதனை இந்த ஆண்டில் 85 பில்லியனாக அதிகரிக்க திட்டமிட்டுள்ளோம். இவற்றை தொடர்ந்து அடுத்த தலா தேசிய வருமானத்தை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளோம். இதன்படி இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 2025ஆம் ஆண்டே ஆரம்பமாகும். இதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் பொருளாதார நெருக்கடி தொடர்பில் உயர்நீதிமன்றம் நேற்று வழங்கிய தீர்ப்புக்கு மதிப்பளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் ராஜபக்ஷ குடும்பத்தினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான விசாரணைகளின் போது எழுத்து மூல சாட்சிகள் மாத்திரம் பரிசீலிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் குறித்த வழக்கு விசாரணைகளின் போது சாட்சிகள் நீதிமன்றில் முன்னிலையாக தேவையில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு ராஜபக்ஷ சகோதரர்களும் அவரது சகாக்களுமே காரணம் என நேற்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த நிலையில் பொருளாதார நெருக்கடிக்கான உண்மையான காரணம் தொடர்பில் ஆழமாக ஆராயப்பட வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார். அத்துடன் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான சிறந்த இடம் நாடாளுமன்றம் எனவும் குறித்த விடயம் நாடாளுமன்ற விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சட்டங்களை நிறைவேற்றுவது, அவற்றை ஆராய்வது உள்ளிட்ட பல முக்கிய நடவடிக்கைகள் நாடாளுமன்றத்தில் முன்னெடுக்கப்படும் நிலையில் பொருளாதார நெருக்கடிக்கான காரணங்களும் நாடாளுமன்றத்தின் மூலம் ஆராயப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். அத்துடன் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கும் வகையில் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் மூலம் குறித்த விடயம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கலாம் எனவும் நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். காசாவில் அல்சீபா மருத்துவமனையில் உயிரிழந்த பிஞ்சு குழந்தைகள் உட்பட 170 பாலஸ்தீனியர்களின் உடல்கள் அந்த மருத்துவமனையின் வளாகத்திலே ஒன்றாக புதைக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 4 நாட்களுக்கு மேலாக உயிரிழந்தவர்களின் சடலங்களை புதைக்கவோ அல்லது அணுகவோ இஸ்ரேல் ராணுவம் தடுத்த நிலையில் சடலங்கள் சிதைந்து தெருநாய்களால் சிதைக்கப்பட்டன. இவ்வாறு கொல்லப்பட்டவர்கள் அனைவரும் மருத்துவமனை வளாகத்தில் இஸ்ரேல் நடத்திய குண்டு தாக்குதல்களுக்கு இலக்கானவர்கள் என பத்திரிகையாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள், மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் மருத்துவமனை தொண்டர்கள் இணைந்து மருத்துவமனை வளாகத்தில் பாரிய குழியை வெட்டி இந்த சடலங்களை புதைத்ததாக அந்த பத்திரிகையாளர் குறிப்பிட்டார். இதேவேளை காசா நகரில் உள்ள அல்-ஹிலு மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களையும் இஸ்ரேலிய டாங்கிகள் சுற்றி வளைத்துள்ளன. அதேபோன்று காசா பகுதிக்கு தெற்கே உள்ள கான் யூனிஸியில் உள்ள பாலஸ்தீனிய ரெட் கிரசென்ட் சொசைட்டியுடன் இணைந்த அல் அமல் மருத்துவமனையில் உள்ள ஒரே மின் பிரபாக்கியும் திங்களன்று செயலிழந்தது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 90 நோயாளிகள், மருத்துவ புலனாய்வு பிரிவில் உள்ள 25 நோயாளிகள் உட்பட 9000 இடம்பெயர்ந்த மக்கள் சங்கத்தின் தலைமையகம் மற்றும் மருத்துவமனையில் தஞ்சம் புகுந்துள்ளதோடு எந்த நேரத்திலும் உயிரிழக்கும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளனர். பாலஸ்தீனிய சுகாதார அமைச்சின் கூற்றின்படி இஸ்ரேல் இதுவரை 4609 குழந்தைகள் மற்றும் 3100 பெண்கள் உட்பட 11360 பாலஸ்தீனியர்களை கொன்றுள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 28,200 எட்டியுள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் காசா பகுதி முழுவதும் பொதுமக்களின் வீடுகளை தொடர்ந்து தாக்கி வருகின்றது. முற்றுகையிடப்பட்ட எல்லா இடங்களிலும் புதிய படுகொலைகள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.